அமெரிக்காவினுடைய ராணுவ தளமான பென்டகன் திடுதுப்புன்னு மூடப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? கார்க் தீவை கைப்பற்றுவது மட்டுமே எனது எதிர்கால லட்சியம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஈரானுடைய கால்பந்து அணி உலக கோப்பைக்குள்ள களமிறங்கி இருக்கு. பாலஸ்தீனத்தினுடைய வெற்றி வேட்கை அப்படிங்கிறது ஈரானுடைய வெற்றியிலும் அடங்கி இருக்கு. விளையாடுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு கலங்கிக்கிட்டு இருந்த 11 பேரும் இப்போ களத்துக்குள்ள களமாடி தன்னுடைய உணர்வுகளையும் ரத்தமும் சதையுமாக தன்னுடைய வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கு உலகத்தினுடைய பல்வேறு ஜாம்பவான்களோடு மோத இருக்காங்க. இதாண்டா ரியல் கேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈரான் தரப்பினர். பக்ரைன்கிற நாடு என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல, ஈரான் தொடர்ச்சியா அடி நடிக்கிறாங்க. அடித்திருக்கக்கூடிய காட்சிகள் வீடியோவாகவும் பதிவாயிருக்கு. நான் அடிக்கணும்னு சொன்னது நேத்து நைட்டு இல்லடா, இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். அதாவது சரியாக 12ஆம் தேதி இரவு தான் என்னுடைய அட்டாக் ஈரான்ல பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்களும் நம்ம வீடியோக்குள்ள இருக்க போகுது. டீட்டெயில்டா பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. டக்கர் கால்சன் அப்படிங்கிற பத்திரிகையாளர் ட்ரம்பை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். அது என்னன்னா, நெதன்யாகு தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அப்படின்னு பகீர் குண்டை தூக்கி போடுறாரு டக்கர் கால்சன். ஆனால் ட்ரம்ப் அப்போ என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைமை தளபதி, இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்பாட்டி கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒப்பந்தத்தை 38 முறை அறிவிக்கிறாரு. ஆனால் ஒருபோது அது நடைமுறைக்கு வந்ததே கிடையாது. வேஸ்டட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சேர்த்து மொத்தமாக $250 மில்லியன் மதிப்பிலான குண்டுகளை அமெரிக்கா வீசினதா ஒரு தகவல் ஒன்று ரிலீஸ் ஆகுது. திருப்பி ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடிக்கு நம்ம ஊர் செலவுல $1,00,000 கூட ஆகலைங்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப், டேய் என்னடா என் காசை கரைக்கிறதுக்குனே வருவீங்களாடா அப்படின்னு சொல்லி பென்டகன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை பூரா கூப்பிட்டு வச்சு கடிச்சு விட்டுருக்காரு. கடிக்கிறதுனா அவருடைய பாஷையில திட்டுறது தான். நேற்றிரவு ட்ரம்பினுடைய திட்டம் என்ன அப்படின்னா, பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படிங்கிறது தான். அமெரிக்க தரைப்படை களமிறக்கிறதுக்கு அவர் ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டியிருக்காரு. கார்க் தீவை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இருந்தது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஈரானோட கடைசி ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா இல்லையா அப்படின்னு ஓவல் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மைதானத்தில் அந்த ஃபைலை திருப்பி பார்க்கிறார். அதுல மறுபடியும் ஈரான் மறுபரிசீலனை செய்யக்கூடிய வகையிலான ஒரு ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்து போட்டு ஈரானுக்கே அனுப்பிச்சு வச்சிருக்காரா. கடைசி இரவு, கடைசி வாய்ப்பு 12ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும். அதற்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் ஈரானுக்கு பறந்திருக்கு. ஆக மொத்தத்தில் கேம் நேற்று கிடையாது, இன்னையில இருந்து தான் ஆரம்பிக்க போகுது. சுருக்கமா சொன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் மூடிட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கைப்பற்றுறதுங்கிறது அமெரிக்காவால் முடியாது. பதிலுக்கு ஈரான் தரப்புல இருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் வச்சுக்கிறோம், கார்க் தீவை வேணா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா ஈரான் இந்த பக்கம் மண்ணு எனக்குத்தான் பொண்ணு எனக்குத்தான் அப்படிங்கிற கதையா கார்க் தீவெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது போகடாடே அப்படின்னாங்க. இந்த காண்டில் தான் கார்க் தீவுக்காக ஒரு பெரிய வார் ஒன்று தொடுக்க போறாங்க அமெரிக்கா. அதற்கான டேட்டு தான் 12/6/2026 சொல்லப்படுது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் அதனுடைய பல தளங்கள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. அமெரிக்க ராணுவத்தினுடைய தலைமை அலுவலகம் இப்படி அவசரமா மூடுறதுக்கு காரணம் ஈரான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு அபாயகரமான பொருள் ஒன்று பென்டகனுடைய வளாகத்தில் கண்டெடுக்கப்படுவது இதுதான் அமெரிக்காவினுடைய வரலாற்றில் முதன்முறை அப்படிங்கிறாங்க. அந்த பொருள் என்ன? அந்த பொருளால அமெரிக்காவுக்கே பெரிய அளவிலான ஆபத்தா? அப்படி அந்த பொருளுக்குள்ள என்ன இருக்கு? இதை
ஈரானோ மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளோ ஏதோ ஒரு சம்பவத்தை அமெரிக்காவில் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்களா? அமெரிக்க நலனையே பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு பொருள் உள்ளே வந்திருக்குன்னா அமெரிக்காக்குள்ளேயே அமெரிக்காவினுடைய எதிரி யாரோ ஒருத்தன் உள்ளே நுழைஞ்சிருக்கணும். அது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல இப்போ தீவிரமாக இருக்காங்க அமெரிக்கா. தஸ்னீம் அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி கூட நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஜஸ்ட் நான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ட்ரம்பினுடைய ஒப்பந்த வரைவுக்கு ஈரானிய அதிகாரிகளிடமிருந்து இன்னும் இறுதி ஒப்புதல் கிடைக்கவில்லை. சமீபத்திய மாற்றங்கள் நிராகரிக்கப்பட்டது, ஆவணங்கள் இன்னமும் பரிசீலனையிலேயே உள்ளது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நியூஸ் சேனல் செய்தியா வெளியிட்டிருக்காங்க. கன்னி வெடிகள் பதித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஹாமஸை அவ்வளவு எளிமையா அமெரிக்காவால் கைப்பற்ற முடியாது. கன்னி வெடிகளை தாண்டி அமெரிக்கா உள்ள வந்தாங்கன்னா பெரிய பெரிய போர்க்கப்பல் கூட வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதை பயன்படுத்தி ஈரான் இப்போ ஒட்டுமொத்த ஸ்டேட் ஆஃப் ஹாமஸையும் மூடிட்டு வேறு சில சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓமனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய நல்ல டைப்பை அவங்க சூப்பராக பயன்படுத்தி வியாபாரத்திலையும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. வாஷிங்டனுக்கு தான் ஒரு பெரிய அடி ஒன்று விழுந்திருக்கு. பேச்சுவார்த்தையினுடைய முதுகெலும்பையே முறிக்கக்கூடிய வகையில் ரசாயி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தும் அந்த மாதிரி தான் இருக்கு. வளைகுடா மற்றும் இந்த பகுதியில் இருந்து அமெரிக்காவும் அவங்களுடைய இராணுவ தளங்களும் முழுமையாக வெளியேறுவது மட்டுமே ஈரானுக்கான மிகப்பெரிய வெற்றி. அதுவே எங்களுடைய அடிப்படை நிபந்தனை. இல்லையெனில் எந்த ஒரு ஒப்பந்தமும் நாசமாய் போகும் அப்படின்னு சாப விட்டுருக்கார். அது மட்டும் இல்ல, இப்போ நான் ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். உடைஞ்சு போய் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானங்களை பாவமோடு பார்த்துக்கிட்டு அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் நடந்து போகக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி இருக்கு. விமானம் ஓடுது, ஆனா பாதி பக்கம் பாருங்களேன் உடைஞ்சு போய் கிடக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்களுடைய நிலையும் கூட. கடைசியா ட்ரம்ப் அவர்கள் ஓவல் ஆபீஸ்ல வச்சு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் தான் கவனிக்கத்தக்கது. அதாவது ஈரானோட போர் அதிகாரப்பூர்வமாக முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இஸ்ரேல் அப்படி நினைக்கல. கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா இந்த நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாரோடையும் நான் பேசிட்டேன். ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சுங்கிறத நான் நம்புறேன். இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு மறுபடியும் போரை தொடங்கினாரு அப்படின்னா அதுக்கு அமெரிக்கா பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எல்லாத்தையும் தாண்டி பக்ரைன் அப்படிங்கிற நாடு ஈரானுடைய விளையாட்டு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தளம் அங்கே இருக்கிறதுனால ஈரானிய விமானங்கள் பக்ரைன் மக்கள் மீது இல்லாமல் யுஎஸ்னுடைய தளங்கள் மீது அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது தான் வீடியோ காட்சிகளும் காட்டுது. 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் டெஹ்ரானை நோக்கி போயிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரே கொத்து வெடிகுண்டாக ஈரான் மீது நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை தான் அடுத்து ஃபியூச்சரில் உருவாக்க போகுது அமெரிக்கா. கொத்து கொத்தாக மனித உயிர்களை கொள்வதற்கு ஒரே நேரத்தில் மிசைல்களை ஏவுவது மட்டும்தான் ஈரானுக்கான பெரிய ஆப்பாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. பட் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் யூகேவில் இருக்கக்கூடிய தளத்தின் மூலியமாக அதை செஞ்சு காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஓமன் வளைகுடாவில் கூட நேற்றிரவு ஒரு எண்ணெய் கப்பலை ஈரான் செயலிழக்க செஞ்சிச்சு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து எண்ணெயினுடைய ரேட்டை உயர்த்தவோ குறைக்கவோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது யாரால முடியுது அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் அவங்க 2 பேருமே உறுதிப்படுத்தவே இல்லை. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது டைரக்டா சென்காமும் பாதிக்கப்பட்டிருக்கு, ஈரானுடைய ஐஆர்ஜிசியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரை விட மக்கள் தான் அதிகமான அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்தி ஒவ்வொரு நாடுகள்லையும் கள்ளச்சந்தைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. கச்சா எண்ணெயினுடைய கள்ளச்சந்தையில் சிக்கி தவிக்கிறது எனவோ உலகளாவிய அளவில் அப்பாவி பொதுமக்கள் தான். என்று முடியும் இந்த போர் அப்படிங்கிற அந்த ஒற்றை ஹேஷ்டேக்கோட நாமளும் சுத்திக்கிட்டே இருக்கும். கடைசியா அவர் சொல்லி மிரட்டி இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஈரானியர்கள் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒப்பந்தத்தை பெறக்கூடும் அப்படின்னு நான் சொல்றேன். அதே நேரத்தில் அவர்கள் சரணடைந்து அமெரிக்காவே மிக வலிமையான சக்தி, அல்லாவுக்கே புகழ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் விட்டுருவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை, அடிமைத்தனமான வார்த்தைகளை, சரணடைவது அப்படிங்கிற வார்த்தைகளை ஈரான் பயன்படுத்துவாங்களா? அப்படின்னா இந்த போர் நிற்கும் நினைக்கிறீங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.